பிரைஸ் த லார்ட். இந்த 2ஆம் நாள் ஃபாஸ்டிங் வர்ஷிப்காக அவங்க எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதில் நம்ம ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணி தியானிக்க போகிறோம் அப்படின்னா, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், டோன்ட் பி அஃப்ரைட். ஒரு அருமையான வார்த்தை. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நம்ம பயப்படுவோம். எப்பொழுது பயப்படுவோம்? நம்ம இது நடந்துருமோன்னு பயப்படுவோம். எப்பயுமே வரும் காரியத்தை குறித்து நம்ம பயப்படுவோம். இதுதான் நடக்குமோ அப்படின்னு நினைத்து நிறைய நேரங்களில் நம்ம பயப்படுவோம். ஸோ பயப்படும் போது நம்மளுடைய இருதயம் கலங்கும், நமக்கு நிறைய டென்ஷன்ஸ் வரும், நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வரும். பைபிளில் பயப்படுறதை குறித்து ஆண்டவர் பயப்படாதிருங்கள்னு எந்த இடத்துலலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். முதலாவது மத்தேயு 10:31 வாசிக்கிறோம். அநேக அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவளாய் இருக்கிறீர்கள், ஆதலால் பயப்படாதிருங்கள். ஒரு அருமையான வசனம். அநேக அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்க விசேஷித்தவர்களாக இருக்கீங்க. நீங்க எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். நீங்க ரொம்ப ஸ்பெஷல். அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கீங்க. அப்ப எதுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், டோன்ட் பி அஃப்ரைட் அப்படின்னு சொல்றாங்க. 2வது லூக்கா 12:7 வாசிக்கிறோம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். நம்ம தலையில எத்தனை முடி இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்கிறார், நீங்க பயப்படாதிருங்க, உன் முடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கேன். நீ இந்த ஒரு சின்ன காரியத்தை குறித்து இது நடந்துருமோன்னு பயப்படுறியா? டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். 3வது நம்ம பார்க்கிறது மத்தேயு 14:27 வாசிக்கிறோம். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று அவர் தைரியப்படுத்துகிறார். ஒரு அருமையான வசனம். திடன் கொள்ளுங்கள், நான் தான். ஏன் நீங்க பயப்படுறீங்க? திடன் மனதா இருங்க, நான் தான். என்ன பார்த்தே நீங்க பயப்படுறீங்க. வருங்காலத்தை குறித்து பயப்படுறீங்க, அப்புறம் வியாதியை குறித்து பயப்படுறீங்க, கடன் பிரச்சனை குறித்து பயப்படுறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்மளுடைய காரியங்கள்ல நம்ம எந்த காரியங்கள்ல பயப்படுறோம் நமக்கே தெரியாம சிலத்துல பயப்படுவோம். ஸோ அந்த காரியங்களெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல வைக்க போறோம். ஆண்டவரே, இந்த பர்டிகுலர் காரியத்தினால என்னோட இருதயம் ரொம்ப கலங்கி போயிருக்கப்பா, நான் ரொம்ப கவலையோடு இருக்கிறேன், எனக்கு இதுல இருந்து விடுதலை தாங்க, இந்த பயத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்க, நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தை என்னோடு பேசுது. நான் அதை விசுவாசித்து நான் பயப்படாம இந்த காரியத்தை எதிர்கொள்ள, இந்த காரியத்தை நான் டேக்கிள் பண்ண, இதுல நான் ஜெயத்தை எடுக்க நான் பயப்படாமல் இருக்க அப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை பார்த்து இந்த நாள்ல நம்ம தியானித்து அதை நம்ம வர்ஷிப் பண்ணி நம்ம எந்த காரியத்துல இருந்து நம்ம பயப்படுறோமோ அந்த காரியத்துல நம்ம இன்னைக்கு ஜெயம் எடுக்க போறோம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க போறேன். நம்ம ஒரு கொஞ்ச நேரம் பாடி ஆராதித்துட்டு நம்ம இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்க போறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, ஒருவேளை எங்க எதிர்காலத்தை நோக்கி நினைத்து நாங்கள் பயந்திருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும், எனக்கு எப்படி லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க, என்ன படிப்புல நான் எப்படி இருக்க போறேன், என்னுடைய படிப்பை குறித்து, இந்த படிப்புக்கு நான் எப்படி ஃபீஸ் கட்டுவேன், பல குழப்பங்கள், இந்த வியாதியை குறித்து, இந்த வியாதி எனக்கு வந்துருச்சு, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் அப்படின்ற பயம், மாத்திரையை பார்த்தா பயம், ஊசி பார்த்தா பயம், சர்ஜரி நினைத்து பயம், பல காரியங்களை நினைத்து பயம், கடன் பிரச்சனைகளை நினைத்து பயம். இந்த பயத்தை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் அப்பா. நீர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒருவேளை கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம், பயத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம், திகிலோடு பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அவர்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பயத்தை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடிந்து பாதாளத்தில் தள்ளுகிறேன். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு ஜெயத்தை தர போறீங்க. நீங்க எங்களோடு இருக்கிறீங்க. நாங்க ஏன்பா பயப்படணும், நாங்க ஏன்பா கலங்கணும்? நீங்க எங்களுக்காக யுத்தம் பண்ண நீங்க எழுந்தருளிட்டீங்கப்பா. நாங்க கலங்க தேவையில்லை, நாங்க பயப்பட தேவையில்லைப்பா. நீங்க எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? பயப்படாமா
மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஏசப்பா, நீங்க என்னோடு இருக்கிறீங்கப்பா, நாங்க பயப்பட தேவையில்லை. ஆண்டவரே, எங்களுக்கு காற்று வீசும், கடல் பொங்கும், ஆனாலும் எங்களை நங்கூரமாகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறீர். எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்ய எங்களுடைய படகுல நீங்க அமர்ந்திருக்கிறீங்கப்பா. நாங்க பயப்படக்கூடாது. எங்களுக்கு பயந்த காரியம் நேரிடும்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. எந்த ஒரு பயமும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் எடுத்து போடுங்கப்பா. நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு வருகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதமாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, நெகட்டிவ் தாட்ஸ் எங்களுக்கு வரக்கூடாதப்பா. இப்படி நடந்துருமோ, இது சம்பவிச்சிருமோ, இது செஞ்சிருமோ, இதனால என் வாழ்க்கை இப்படி ஆகுமோ, என்னுடைய பிள்ளை வாழ்க்கை இந்த காரியத்தினால இப்படி முடிஞ்சிருமோன்னு நினைக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள், சத்ருவின் சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அநேக அடைக்கலான் குருவியை பார்க்கிறோம், நாங்க விசேஷித்தவர்களா இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லப்பா ஆண்டவரே. எங்கள் பயங்களை எடுத்து போடுங்க, எங்க பயங்களை எடுத்து போடுங்க அப்பா. பயத்தின் ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேனப்பா. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கவங்க கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு பயம் இருக்கு, இந்த பயத்திலிருந்து நான் எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியலன்னு ஒருவேளை கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கலாம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஏசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தம் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பயத்தின் ஆவியை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, விடுதலை கொடுக்கிற ஆவியானவர், பயத்தின் ஆவி எங்களை விட்டு எடுக்கிற ஆவியானவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் நடுவிலும் ஆண்டவரே இறங்குவதாக. ஆவியானவரே இறங்குங்க, ஆவியானவரே இறங்குங்க. எல்லா பயங்களை எடுத்து போடுங்க. இருதயத்தின் ஆழத்துல ஒருவேளை திகிலோடு பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் நான் பயந்துடுறேன், என்னுடைய ஆள் மனசுல அந்த பயம் இருக்குன்னு ஒருவேளை காத்து கொண்டிருக்கலாம். அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்க ஆள் மனதில் இருக்கிற அந்த பயத்தை வேரோடு பிடுங்கி எடிங்கப்பா, வேரோடு பெருங்கி எரிங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்க மனசுல நானா இந்த காரியத்தை குறித்து பயந்தேன்னு ஆண்டவரே அவங்களே சொல்லத்தக்க ஆண்டவரே இந்த பயத்தின் ஆவி எடுத்து போடுங்க. நீங்க எங்களை பார்த்து இன்னைக்கு இந்த மதியான வேளையில நீங்க சொன்னீங்களப்பா, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். மகனே, நீ பயப்படாதிரு, மகளே நீ பயப்படாதிரு, இந்த காரியத்தை குறித்து நீ பயப்படாதிரு. உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உனக்காக எழுந்தருளுகிறவர், உனக்காக பரிந்து பேசுகிறவர் என் கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் எழுந்தருள போகிறார். நீ இந்த காரியத்தை குறித்து பயப்படாத, இந்த காரியத்தை குறித்து கலங்காத. உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உனக்காக எழுந்தருளுகிறவர் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்கிற வார்த்தை, பயப்படாதிரு மகளே, பயப்படாதிரு மகனே. இந்த பர்டிகுலர் காரியத்தை குறித்து நீ பயப்படாதே, நீ கலங்காதே. உனக்காக யாவையும் செய்கிறவர் நான் இருக்கிறேன். நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குறன்னு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னோடு பேசினது, என்னோடு ஊழியம் பண்ணினதப்பா, அதற்காக உமக்கு நன்றி. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. காயத்தோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. நீங்க உங்களை ஆசீர்வதிங்க, எல்லா விக்கனங்களுக்கும் விலக்கி காத்தருளுங்க அப்பா. இந்த உபவாசத்தை 40 நாளும் அவங்க உண்மையாய் ஆண்டவரே அவங்க இருந்து அவங்க வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அப்பா நீங்க கிருபை தாங்க. அவங்க வாழ்க்கையில இருக்க எல்லா சத்ருவின் பிடிகள், சத்ருவின் போராட்டங்கள், சத்ருவை மேற்கொள்ள ஏசு கிறிஸ்து அதிகாரத்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. எல்லா பயங்களை எடுத்து போட்டு சந்தோஷத்தின் ஆவியால நீங்க நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பயப்படாதிருங்கள், கட்டாயம் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயத்தை தருவார். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.